இப்போ நீங்க சொன்ன மாரி பிஎல்ஓஸ் வேலையெல்லாம் வந்துட்டு திமுக காரங்க எடுத்து பண்ணாங்க. அது உங்களுக்கு எவ்வளோ களத்துல நெருக்கடியா இருந்தது? ஏன்னா அதிமுக ரொம்ப காரங்க பாஞ்சு பாஞ்சு நீங்களே ஊடகத்துல பார்த்தீங்களா, மாவட்ட செயலாளர்கள், எங்களோட ஒன்றிய செயலாளர்கள், பகுதி செயலாளர்கள் எங்கெங்கெல்லாம் ஓடி ஓடி போய் அந்த ஃபார்மை வாங்கி, அந்த புகாரை கொண்டு போய் சொல்லி, ஐயோ! எங்கள பாடாப்படுத்தி எடுத்துட்டாங்க. பொதுமக்களுக்கும் பிரச்சனை, எதிர்க்கட்சிகளுக்கும் பிரச்சனை. அதான் சொன்னேன், அந்த ஜனநாயகத்தையே அவங்க மதிக்கிற மாரி இல்லப்பா. எந்தவித புரிதலும் இல்லப்பா. இன்னுமே அவங்களுடைய அடிப்படை நம்பிக்கை பணம், 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 பணம். அவ்வளோதான். இல்ல இந்த ஒரு சென்ட்ரிக்கா நகர்த்தலான்னு திமுக விரும்புதோ? என்னன்னாக்கா, இப்ப 4 1/2 ஆண்டுகள் ஆட்சியில் இருக்கிறாங்க. அவங்க விமர்சனம் வந்து பண்றதுனாக்கா, அதிமுகவ பண்ண முடியாது. ஏன்னா, அவங்க வந்து நீங்க ஆட்சியில இல்ல. அப்ப நம்ம பிஜேபி சென்ட்ரிக்கா எது கிடைச்சாலும் கையில எடுத்துக்கலாம் ஆமா. அப்படின்னு போறாங்க. அவங்க வந்து அந்த அந்த முகமூடிய போட்டுக்கிட்டு தானப்பா. மதவாத கட்சின்ற ஒரு முகவடிய போட்டுக்கிட்டு தானே இத்தன நாள் ஓட்டுக்கள வந்து திருடி இருக்காங்க. வாக்கு திருட்டுன்றாங்க. வாக்க வேட்டையாடி இருக்காங்க. ஸோ அது வெற்றியா அமைஞ்சிடவே அந்த ஆனா எல்லா காலங்களிலும் மக்கள் எப்படி ஏமாந்துட்டு இருப்பாங்க. ஒரு தடவ, 2 தடவ. ஆனா அதுக்கப்புறம் வந்து நீங்க எதுவுமே செய்யலன்னும் போது, இது சட்டமன்றத்துக்கான எலக்ஷனு. இங்க இருக்கிற மக்கள் முன்னாடி இருந்த அதிமுக ஆட்சியில என்னெல்லாம் கிடைச்சது, இப்ப திமுகல என்ன கிடைக்கலன்ற வரைக்கும் அவங்களுக்கு நல்ல புரிதல் இருக்கு. சட்டமன்றம்னா எடப்பாடியார் விசஸ் ஸ்டாலின். எடப்பாடியா, ஸ்டாலினான்ற ஒரு புரிதலும் இருக்கு. கூடவே எங்களுடைய நிர்வாகம் எப்படி இருந்துச்சுன்ற புரிதலும் இருக்கு. இப்ப 100% வரி, 150% கமர்ஷியலுக்கு, 67% கரண்ட் பில்லு. நெனச்சு பார்க்க முடியாது. அது தெரியாமலே வேற ஏத்துறாங்கப்பா. நமக்கே தெரிய மாட்டேங்குது. ஏன்னா போன மாசம் அடுத்த மாசம் பில் வருதுன்னா, கண்ணுக்கே தெரியாம ஏத்திட்டு போயிருக்காங்க. பீக் ஹவர்ஸ் போட்டு நசுக்குறாங்க. எத்தனையோ தற்கொலைகள் நடந்துட்டு இருக்கு. ஸோ சொல்லப்போனா ஓவரால் திமுக கதை இதோட முடிய போகுது. அதான் சொன்னேன், அண்ணா யூனிவர்சிட்டி சாரும் சரி, இந்த சாரும் சரி, அவங்க வாழ்க்கைக்கு மிகப்பெரிய ஒரு முற்றுப்புள்ளியை வைக்க போகுதுப்பா. ஓகே. இப்போ நான் என்ன கேட்குறேன்னாக்கா, இப்போ இந்த சார் விவகாரம் வந்துட்டு வெளியில வந்துடுச்சு. இப்போ எல்லாரும் வந்துட்டு அந்த டிராஃப்ட் பார்த்துட்டு இருப்பாங்க. வெற்றிலாம் பார்த்துட்டாங்க. எந்த பிரச்சனையும் பெருசா எழும்பல. இப்போ அவங்க சொன்னது பொய்ங்கிற மாரி ஆயிடுச்சு இல்லையா? இப்போ மக்களுடைய பார்வை என்னவா இருக்கும்னு அதுதான் நான் நினைக்கிறீங்க? சொல்றேன். மக்கள் தான் இப்ப பாதிக்கப்பட்டு உண்மையாவே இல்லன்னும் போது, மக்கள் வந்து களத்துல இறங்கிடுவாங்க. உங்களுக்கு போராட்ட களத்துல இறங்கிடுவாங்க. புகார தெரிவிப்பாங்க. அப்படி ஒண்ணு நடக்காத ஒரு விஷயத்த நடந்துரும், நடந்துரும், நடந்துரும் பூச்சாண்டி காட்டுறது தான் திமுகவுடைய இப்ப வேலை. அவங்களே வெளிச்சம் போட்டு காட்டுன மாரி ஆயிடுச்சுல்ல. பொலிட்டிக்கல் ஸ்டண்ட் தான் ஆமா. பண்றாங்க. அதனால தான் தோத்து போயிட்டாங்க பீகார்ல. இங்கிருந்து போனாரு முதலமைச்சரு. அது அங்க எப்படி தோத்து சுருங்கி போனாங்களோ, மிகப்பெரிய ஒரு அதிர்வலை ஏற்படுத்துச்சு. அதே போல இங்கேயும் தமிழ்நாட்டுல இவங்களுடைய அந்த பொய் கனவு கோட்டைன்னு சொல்லுவாங்கல்ல, கனவு கோட்டை இல்ல. காத்துல கோட்டை கட்டி வச்சிருக்காங்க. அந்த காத்துல ஒரு பெரிய புயல் அடிக்க போது, எல்லாமே பறந்து போகுது. கூடவே இந்த திமுக காரங்க பறந்துட்டு எல்லாமே அவங்க செஞ்ச ஊழல்லாம் அதிமுக ஆட்சிக்கு வந்து வெளிய கொண்டு வருவோம். எல்லாம் 1, 2ன்னு கம்பி